கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? பின்னலுமே ஆசிரியர் கர்த்தர். ஆமாம், அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, யோபு 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னலுமே ஆசிரித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 மேய்களும் 1,000 கல்லையிலும் உனக்கு உண்டாயின்னு இருக்கு. அப்போது யோபுடைய முந்தின நிலைமை என்ன? 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகம், 500 ஏறு, 500 கல்தைகள். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பின்னலுமே அதிகமாக ஆசிரிக்கிறார், 2 மடங்காக ஆசீர்வதிக்கிறார். அப்போது இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோபு சீமானாக இருந்தாங்க. சோதனை நாட்களில் எல்லாமே இழக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யோபுடைய பின்னலுமே ஆசிரிக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனம் இருக்கு பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் இருக்கு. அப்போ அதோட ரகசியம் என்ன? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. இந்த யோபுடைய சிநேகிதர் நல்ல எண்ணத்தோட தான் யோபை பார்க்க வராங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் யோபுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா, நம்மளை சூழ்ந்திருக்கிற மனுஷங்கள் நமக்கு நன்மை செய்ய இதயத்தோடு வரலாம், ஆனால் கற்றில் தீமை செய்யலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தீமை செய்கிறவங்களுக்காக நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்றுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் சரி, உங்கள் முன்னிலைமை பார்த்துல உங்களுக்கு பின்னலுமே அவர் ஆசிரிப்பார். அவர் முந்தின சீரை பார்த்திலும் பிந்தின சீரை நற்சீராய்ட்டு அருகிற தேவன். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கலாம். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறையப்படுது. ஏசு கிறிஸ்து பிந்தின ரசத்தை ருசியாய் மாற்றி தந்தார். அதனால் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய வாழ்க்கை துவக்கமே நல்லா இல்லையே, என்னுடைய பின்னலமை எப்படி இருக்கோ நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை, உங்களுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னலுமே ஆஸ்வதிப்பார். அதனால் ஒருபோதும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். யோபு 42 அழகாக சொல்கிறாங்க, தேவரீ சகலத்தை செய்வல்லவோ, நீ செய்த காரியங்கள் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்கள் தடைப்படாது, எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் உங்களை துன்பப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார், எல்லாத்தையும் பொறுப்பெடுப்பார். அதனால் சந்தோஷப்பட்டு களி கொடுங்க. உங்கள் பின்னலமை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியப்பா. இந்த நாளில் நீ எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றியப்பா. அநேக சோர்ந்து போயிருக்காங்க. என் பின்னலும் எப்படி இருக்க போகுது, ஆபத்து நெருக்கமாக இருக்கே, நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு. ஆனால் நீங்கள் யோபுடைய பின்னலுமே ஆசீர்வதித்தீங்கப்பா. யோபுக்கிட்ட நல்ல நற்குணங்களை கண்டீங்க. இன்றைக்கும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம், தேவரே நீ சகலத்தையும் செய்வல்லவோ, நீ செய்த காரியங்கள் தடைப்படாதுன்ட்டு. எப்படி யோபு தன்னை துன்பப்படுத்தவங்களுக்காக ஜெபம் எங்களுக்கு அந்த இதயத்தை தாங்கப்பா. எங்கள் சிறையிருப்பையும் மாற்றுங்க. எங்களுக்கு வரமே எல்லா சர்பத்தின் கிரியிலும் நசுனா ஏசாமத்தில் பரலோ அக்கினி சுத்திரிட்டு போட்டோம். அக்கினி மரலாந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. அக்கினி மரலான்னு பாதுகாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பிடுங்க. சமாதான சந்தோஷத்தை ஆஸ்வதிங்க அப்பா. என்னாலையும் எங்கள் பின்னலுமே ஆஸ்வதித்து சாட்சியை நிறுத்த பொறுப்பிடாக்கும் ஃபஸ்ட்டான குரான் குளி செலுத்துமையா பிதாவை சகல துளியான விளக்கே செலுத்துங்கத்தவை மீட்பதும் ரஷ்மாக்கு வேஸ்ட் நீரின் சாமத்தில் ஜபங்கள் மிகுந்த தாழ்மைக்கின்றனால பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்கள் பின்னலுமே ஆஸ்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.